ஆத்ம நமஸ்காரம். அதிகாரம் 8. கர்ம மோட்சம், கர்மாவிலிருந்து விடுதலை, உலக விவகாரங்களின் பிணைப்பிலிருந்து உயிர் ஆற்றலின் விடுதலை. சீடன்: ஓ குருதேவரே, இவ்வுலகம் நம்மிடமிருந்தே தோன்றியது என்றும் அது புகை மற்றும் கனவு போன்றது என்றும் இன்னும் அது போன்ற பலவற்றையும் கூறினீர்கள். ஆனால் முழு உலகமும் கர்மபந்தம், கர்மாவால் பிணைக்கப்பட்டது என்றும் கர்மாவை செய்வதன் மூலம் மட்டுமே முக்தி அடைய முடியும் என்றும் கூறப்படுகிறது. தயவு செய்து இதன் முக்கியத்துவத்தை எனக்கு விளக்குங்கள். குரு: உலகம் என்பது உன்னிடமிருந்தோ அல்லது ஒரு கனவிலிருந்தோ புகையைப் போல உருவான ஒன்று என்பதில் நீ உறுதியாக இருந்தால் கர்மாவும் அதன் பிணைப்பும் எங்கே இருக்கிறது? ஆனால் கர்மா என்ற சொல்லால் நீ என்ன புரிந்து கொண்டாய் என்று எனக்கு சொல். சீடன்: கர்மா என்றால் செயல் அல்லது வினை என்று பொருள். குரு: கர்மா என்பது செயல் அல்லது வினை என்று நீ ஒருபோதும் சொல்ல முடியாது. செயல்: இந்த 3 முகமைகள் இல்லாமல் எந்த ஒரு நிலவிலும் இருப்பு இருக்க முடியாது. அதாவது கர்த்தா செய்பவர், கிரியை செய்யப்படும் செயல் மற்றும் கர்மா செய்யப்பட்ட செயல். இந்த 3 காரணிகள் உன்னிடம் இல்லை என்றால் செயல் அல்லது வினை பற்றிய ஏதேனும் கருத்து உனக்கு இருக்க முடியுமா? சீடன்: இல்லை. குரு: இப்போது இந்த 3 வெளிப்பாடுகளிலிருந்து நீ என்ன புரிந்து கொண்டாய் என்று எனக்கு சொல். சீடன்: கர்த்தா என்றால் செய்பவர் என்று பொருள். கர்மா என்றால் செயல் என்று பொருள். கிரியை என்றால் செய்யப்படுகிறது என்று பொருள். குரு: செய்யப்படுகிறது, இதன் முக்கியத்துவம் என்ன? சீடன்: ஒரு குறிப்பிட்ட செயலில் இயங்குவது அல்லது இருப்பது என்று பொருள். குரு: அப்படியென்றால் செய்கிறது என்பது என்ன? சீடன்: செயல். குரு: கிரியை என்பதும் செயல் என்று கூறினாய். எனவே உன்னுடைய கூற்றுப்படி 3 காரணிகளில், அதாவது கர்த்தா, கர்மா மற்றும் கிரியை ஆகியவற்றில் கர்த்தா என்பவர் செய்பவர், கர்மா மற்றும் கிரியை செயலை குறிக்கின்றன. இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். கண்ணன் ஒரு முயலை கொன்றான். இதில் கர்த்தா, கர்மா மற்றும் கிரியை எது? சீடன்: கண்ணன் கர்த்தா, முயல் கர்மா, கொன்றான் என்பது கிரியை. குரு: எனவே மேலே கொடுக்கப்பட்டுள்ள உதாரணத்தில் கர்மா என்பது செயல் அல்ல, மாறாக பொதுவாக புரிந்து கொள்ளப்படும் பொருள் என்பதை நீ காண்கிறாய். இதை வேறு எந்த வகையிலும் புரிந்து கொள்ள முடியாது. சீடன்: ஆம், அது அப்படியேதான். குரு: எனவே கர்மா என்ற சொல்லுக்கு செயல் அல்லது வினை என்ற பொருளா? சீடன்: இல்லை. குரு: அப்படியென்றால் அதன் பொருள் என்ன? சீடன்: அதற்கு ஒரு பொருள் என்று அர்த்தம். குரு: உலகம் கர்மாவின் உண்மையான முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் அதற்கு செயல் என்று தவறாக புரிந்து கொண்டுள்ளது. அது செயல் அல்ல. ஒரு பொருளின் இருப்பு இல்லாமல் செயல் இருக்க முடியாது. நாம் எந்த விதத்தில் பார்த்தாலும் இந்த வார்த்தைக்கு செயல் என்று பொருள் கொள்ள முடியாது. வாக்கியங்களின் பயன்பாட்டில் கர்த்தா, கர்மா மற்றும் கிரியை ஆகிய 3ம் வெளிப்படுத்தப்படும் இடங்களை நாம் காண்கிறோம். சில நேரங்களில் கர்த்தா மற்றும் கிரியை மட்டுமே வெளிப்படுத்தப்படும் மற்றும் கர்மா மறைந்திருக்கும் அல்லது புரிந்து கொள்ளப்படும். நீ ஆழமாக சிந்தித்து பார்த்தால் கர்த்தா மற்றும் கிரியை எப்போதும் கண்டறியப்படும், கர்மா எப்போதும் ஒரு பொருளை மட்டுமே குறிக்கும். உதாரணமாக, கிருஷ்ணன் சாப்பிட்டான் என்ற வாக்கியத்தை எடுத்துக்கொள்வோம். இங்கே என்னென்ன கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன? சீடன்: கர்த்தா மற்றும் கிரியை. குரு: எது கர்த்தா மற்றும் எது கிரியை? சீடன்: கிருஷ்ணன் என்பது கர்த்தா மற்றும் சாப்பிட்டான் என்பது கிரியை. குரு: நீ சாப்பிட்டான் என்பதை கிரியை என்று அழைப்பதற்கு காரணம் என்ன? சீடன்: ஏனெனில் அது ஒரு செயல். குரு: கர்மா என்பது செயல் என்ற பொதுவான கருத்தின்படி நீ கூறினாய். இப்போது கிருஷ்ணன் சாப்பிட்டான் என்ற வாக்கியத்தில் கர்மா என்பது ஒரு பொருள். ஆனால் வாக்கியத்தில் கர்மா வெளிப்படுத்தப்பட்டுள்ளதா? சீடன்: இல்லை, அது வெளிப்படுத்தப்படவில்லை. அது மறைந்துள்ளது. குரு: இப்போது நாம் அதை வெளிப்படையாக்குவோம். கிருஷ்ணன் என்ன சாப்பிட்டான் என்ற கேள்விக்கு கிருஷ்ணன் ஒரு பழத்தை சாப்பிட்டான் என்பது பதிலாக இருக்கும். இங்கே கர்மா எது? சீடன்: இங்கே கர்மா பழம். குரு: பழம் என்ற சொல் ஒரு செயலையோ அல்லது வினையையோ குறிக்கிறதா? சீடன்: ஒரு பொருளை. குரு: எனவே இந்த உதாரணத்திலும் கர்மா என்பது ஒரு பொருள் என்பது தெளிவாகிறது. இப்போது மற்றொரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். நான் உனக்கு ஒரு மாம்பழம் கொடுத்தேன். பிறகு அந்த மாம்பழத்தை திரும்ப கேட்டேன். அதற்கு பதிலாக நீ மாம்பழத்தை சாப்பிட்டு விட்டேன் என்று கூறுகிறாய். இதில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள கருத்துக்கள் யாவை? சீடன்: அங்கே கர்மாவும் கிரியையும் உள்ளன. குரு: கர்மா எது மற்றும் கிரியை எது? சீடன்: மாம்பழம் என்பது கர்மா, சாப்பிட்டேன் என்பது கிரியை. குரு: இதிலும் கர்மா என்பது ஒரு பொருள் என்பது தெளிவாகிறது. இதேபோல் இந்த வார்த்தையை நாம் எந்த விதத்தில் பார்த்தாலும் அது ஒரு பொருளை குறிக்க மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது, செயலை குறிக்க அல்ல என்பது கண்டறியப்படும். அதனால்தான் கர்மா என்பது இன்றியமையாத மற்றும் தவிர்க்க முடியாத பொருள் என்று கூறப்படுகிறது. இப்போது நாம் இந்த தவிர்க்க முடியாத பொருள் என்ன என்பதை கண்டறிய வேண்டும்.
இந்த பொருள் என்னவாக இருக்கும் என்று உன்னால் ஊகிக்க முடிகிறதா? சீடன் ஆம். நம்மை சுற்றி நாம் காணும் எதுவாகவும் இருக்கலாம். குரு உண்மை. இவை அனைத்தும் பொருட்கள்தான். ஆனால் நீ இங்கே இல்லை என்றால் உன்னால் இவற்றை காண முடியுமா? சீடன் இல்லை. குரு ஏன் முடியாது? சீடன் ஏனென்றால் இவற்றை காண்பதற்கு அங்கே நான் என்ற ஒன்று இருக்காது. குரு இந்த நான் இங்கே இருந்தால் உன்னால் இந்த பொருட்களை காண முடியும் அல்லவா? சீடன் ஆம். குரு நான் உறங்கிக் கொண்டிருந்தேன் என்று நீ சொல்கிறாய். அப்போது இந்த பொருட்களை நீ கண்டாயா? சீடன் இல்லை. குரு அப்போது நீ ஏன் அவற்றை காணவில்லை? அங்கேயும் நான் இருக்கத்தானே செய்தது. சீடன் அந்த நேரத்தில் நான் இருந்தாலும் எனது ஆற்றல் எனக்குள் ஒடுங்கி இருந்தது. அதனால் என்னால் காண முடியவில்லை. குரு இந்த ஆற்றல் என்ன? ஒரு பிணத்திடம் இந்த ஆற்றல் இருக்கிறதா? சீடன் ஆற்றல் என்பது எனது உயிராற்றல். பிணத்திடம் உயிர் இல்லாததால் அதில் உயிர் ஆற்றல் இருக்காது. குரு அந்த உயிர் ஆற்றல் என்றால் என்ன? சீடன் வாயு காற்று. குரு உனது ஜீவன் அதாவது காற்றின் வடிவில் மூச்சின் வடிவில் வெளியே வரவில்லை என்றால் உன்னால் எதையும் அறிய முடியுமா? சீடன் இல்லை. குரு நாம் காணும் இந்த பொருட்கள் அனைத்தும் ஜீவனின் ஆற்றலின் சக்தி வெளிப்பாடுகள் அதாவது வாழும் காரணி. எனவே இந்த பொருட்களுக்கு பொறுப்பானது வாயு காற்று அதாவது ஜீவசக்தி உயிரின் ஆற்றல். இந்த வாயுதான் மிகவும் இன்றியமையாத மற்றும் தவிர்க்க முடியாத விஷயம். இந்த வாயு இல்லை என்றால் அங்கே எதுவும் இருக்க முடியாது. இந்த உலகமே இந்த வாயுவுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் உலகம் கர்ம பந்தம் கர்மாவால் பிணைக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. நாம் கர்மாவை செய்ய வேண்டும், வாயுவை அடக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு விடுதலை கிடைக்கும். இந்த கர்மாதான் பல்வேறு ஆசைகளால் பிணைக்கப்பட்டுள்ளது. பின்னர் இந்த ஆசைகள் ஆன்மாவுடன் ஒன்றிணையும் போது நாம் விடுதலை அல்லது மோட்சத்தை அடைகிறோம். நாம் கண்டிப்பாக கர்மாவை செய்ய வேண்டும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் நமக்குள்ளே பாயும் வாயுவை நாம் ஒழுங்குபடுத்தி வாயுவின் அனைத்து ஆற்றலையும் வாயுவின் உதவியாலேயே சேமிக்க வேண்டும். இந்த உலகம் கர்மாவால் எவ்வாறு பிணைக்கப்பட்டுள்ளது என்பதை நான் உனக்கு கூறுவேன். ஒரு உதாரணத்தை கேள். சிலந்தி தன் வலையை நெய்கிறது. அந்த வலை அதன் இரையை பிடிப்பதற்கான ஒரு தந்திரமாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த வலை ஒரு மெல்லிய நூலால் நெய்யப்பட்டுள்ளது. இந்த நூல் எங்கிருந்து வருகிறது? அது வெளியிலிருந்து பெறப்படுகிறதா? சீடன் இல்லை. குரு அது எங்கிருந்து வருகிறது? சீடன் அதனுள்ளிருந்தே வருகிறது. குரு முற்றிலும் சரி. இந்த நூல் சிலந்திக்குள்ளே இருந்த ஆற்றலின் உமிழ்வு ஆகும். இந்த மற்ற மனிதர்கள் எதற்கும் நல்லவர்கள் அல்ல. இவைகளே நாம் தொலைந்து போகும் எண்ணங்கள். ஆனால் நாம் உலகத்தை வெளிப்படுத்திய சந்தர்ப்பங்கள் உள்ளன. நாம் தூங்குவதாக சொல்லப்படும் சந்தர்ப்பங்கள் இவைகளே. நாம் தூங்கும்போது உலகம் இருக்கிறதா? சீடன் இல்லை. குரு அது ஏன் அப்படி? சீடன் ஏனெனில் நமது சக்தி நமக்குள்ளேயே குவிக்கப்பட்டிருந்தது மற்றும் அது வெளியில் பரவ அனுமதிக்கப்படவில்லை. குரு நீ எப்போது உலகை காணத் தொடங்கினாய்? சீடன் எனது சக்தி எனக்குள்ளிருந்து வெளியே பாயத் தொடங்கிய போது. குரு ஏற்கனவே கூறியது போல சிலந்தி தன் சொந்த வலையை எவ்வாறு நெய்து பின்தானே அழிக்கிறதோ அதுபோலவே நமது சொந்த ஆற்றலின் உமிழ்வுதான் நம்மை சுற்றியுள்ள உலகம் மற்றும் நமது சொந்த கர்ம நூலாகிய வாயுவின் உதவியுடன் இந்த உலகை நாம் நெய்து பின் அழிக்கிறோம். இது நமது சொந்த ஆற்றலின் மிகை வளர்ச்சி ஆகும். இறுதியில் சிலந்தி தன் நூலை ஒரே முறையில் தன் மடியில் இழுத்துக் கொள்வது போல மனிதர்கள் என்று அழைக்கப்படும் நாம் நமது மூச்சை அதாவது கர்ம நூலை புருவமத்தியிலிருந்து இழுத்துக் கொள்ளும் போது மனிதன் இறக்கிறான். அவனது கர்மா அல்லது வாயு முற்றிலும் துண்டிக்கப்படுகிறது. கர்மாவோடு அல்லது வாயுவோடுதான் முழு உலகமும் பிணைக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் உலகம் கர்ம பந்தத்தால் பிணைக்கப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது. இப்போது ஒரு மனிதன் இறக்கும்போது அவனது கர்மா துண்டிக்கப்படுகிறது என்று மக்கள் கூறுகிறார்களே, அதற்கு நீ என்ன சொல்கிறாய்? சீடன் ஒரு மனிதன் உறங்கும்போது அவனது கர்மா துண்டிக்கப்படுவதில்லை. ஆனால் நாம் இறக்கும்போது நமது கர்மா துண்டிக்கப்படுகிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள் அல்லவா? குரு இறந்த மனிதனின் விஷயத்தில் வாயுவின் உள்நோக்கிய அல்லது வெளிநோக்கிய ஓட்டம் இல்லை. உறங்கும் மனிதனின் விஷயத்தில் வாயு உள்நோக்கி சீரான ஓட்டத்தை கொண்டுள்ளது. காற்று இல்லாமல் ஒரு நொடி கூட எந்த உயிரினமும் வாழ முடியாது என்றும் கூறப்படுகிறது. நாம் உறங்கும் போது ஏதேனும் செயல் அல்லது வினையை செய்கிறோமா? சீடன் ஆம். குரு என்ன செய்கிறோம்? சீடன் உறக்கத்தின் செயல்பாட்டை செய்கிறோம். குரு அது எப்படி இருக்க முடியும்? நீ உறங்கும் போது நீ உறங்குகிறாய் என்ற உணர்வு உனக்கு இருக்கிறதா? சீடன் இல்லை. குரு ஏன் இல்லை? சீடன் ஏனெனில் மனம் உள்ளே ஒடுங்கி இருந்தது.
குரு, அப்படியென்றால் மற்ற அனைத்து எண்ணங்களும் செயல்களும் எங்கிருந்து தோன்றுகின்றன? சீடன், மனதிலிருந்து. குரு, இந்த மனம் இல்லாமல் உன்னால் எதையாவது கேட்கவோ எதையாவது செய்யவோ அல்லது எதை பற்றியாவது அறியவோ முடியுமா? சீடன், இல்லை. குரு, நீ உறங்குவதாக சொல்லப்படும் போது ஏதேனும் செயல் இருக்கிறதா? சீடன், இல்லை. குரு, கர்மா என்பது செயல் என்றால் நீ அதை அறியாமல் இருக்கக்கூடாது அல்லவா? சீடன், அங்கே கர்மா இருந்தது. ஆனால் அது செயல்பாட்டில் இல்லாததால் நாம் அதை அறியவில்லை. குரு, ஒரு நொடி கூட செயல் இல்லாமல் இருக்க முடியாது என்று நல்ல அதிகாரப்பூர்வ நூல்களில் கூறப்பட்டுள்ளது. நாம் உறங்கும் போது கூட அங்கே கர்மா இருக்கிறது. எனவே கர்மா என்பது செயல் அல்ல, மாறாக உயிர் கொடுக்கும் வாயு மட்டுமே. இந்த வாயுதான் ஜீவசக்தி, உயிரின் ஆற்றல். உலகம் இந்த ஆற்றலின் வெளிப்பாட்டால் உருவாக்கப்பட்டது மற்றும் அது கர்மாவால் தக்கவைக்கப்படுகிறது. நாம் இறக்கும் போது இந்த கர்மா துண்டிக்கப்படுகிறது. இந்த அழியும் கர்ம ஆற்றலை மீட்டெடுப்பதில்தான் இந்த உலக பிணைப்பிலிருந்து விடுதலை பெறுகிறது. மேலும் அது உள்நோக்கி பாய்ந்து பிரம்மரந்திரம் வரை உயர்ந்து அதன் அசல் மூலத்தை அடைய செய்கிறது. இது கர்மயோகம் என்று அழைக்கப்படுகிறது. கர்மா என்றால் வாயு மற்றும் யோகம் என்றால் சேர்க்கை என்று பொருள். கர்ம யோகம் என்பது வாயுவை அதன் பிரம்மரந்திரத்துடன் சேர்ப்பதை குறிக்கிறது. இதற்கு பதிலாக மக்கள் தங்கள் ஆற்றலை பல்வேறு சடங்குகள், வழிபாடுகள், பிரார்த்தனைகள், விரதங்கள் ஆகியவற்றில் வீணடித்து முற்றிலும் அறியாமையில் தங்களை அழித்துக் கொள்கிறார்கள். மேலே குறிப்பிடப்பட்டுள்ள வரிகளின்படி நீ ஞானம் பெற வேண்டுமானால் நீ நிச்சயமாக கர்மயோகத்தை மட்டுமே செய்ய வேண்டும்.